Hello all, welcome back to TN Job Seekers. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் வந்துடலாம். வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் ஜாப் வந்து காஸ்ட் 24, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. காஸ்ட் 24ல சூப்பரான 2 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எடுத்துருக்காங்க. ஒன்று கண்டென்ட் எடிட்டர், இன்னொன்று B2B அசோசியேட். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அப்ளிகேஷன் கிரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காஸ்ட் 24 பற்றி பிரீஃபான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ஒரு இந்தியன் மல்டிநேஷனல் ஆன்லைன் யூஸ்டு காஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான். நிறைய பேர் அதில் கார்ஸை வந்து செல்லும் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பையும் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பேக் எண்டாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வேணா நெட்டில் ரெஃபர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். அண்ட் பர் மந்த் வந்து 30,800 சேலரி வந்து மினிமமாக இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. மேக்ஸிமம் உங்கள் ஸ்கில்ஸை பொறுத்து இருக்குது. ஃப்ரீயாக லேப்டாப் கிட் கொடுத்துருவாங்க. அண்ட் ரெண்டுக்குமே வந்து ஜூலை 30 தான் லாஸ்ட் டேட். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க, டிலே பண்ணாமல். இதுக்கு ஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு யார்கிட்டையும் ₹1 கூட சார்ஜ் பண்ணல. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம பிளாட்ஃபார்ம் தான், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் காஸ்ட் 24 தான். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்லாம் ஸ்பெசிஃபிக்காக நான் மென்ஷன் பண்ணல, பிகாஸ் 2 போஸ்ட் இருக்குது. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ஹைப்ரிட் தான். நீங்கள் வேணா ஒர்க் ஃப்ரம் ஹோமாவும் பார்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆஃபீஸ்க்கும் போய்க்கலாம். ஜாப் கேட்டகரி பிரைவேட் செக்டர் தான். வேகன்சிஸ் வந்து பேன் இந்தியாங்கிறதுனால வேரியஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. செலக்ஷன் ப்ராசஸ் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கமென்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் குள்ளார பண்ணிடுங்க. டே ஷிஃப்ட்டில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுக்குமே தனித்தனியாக இருக்குது. B2B அசோசியேட்னா என்ன, கண்டென்ட் எடிட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ B2B அசோசியேட்ல ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூகுள் ஷீட்டில் வந்து எல்லாமே வந்து எடிட் பண்ணி அப்டேட்டடாக வச்சுக்கணும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங்கில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எல்லா ஜாப்பும் எல்லாருக்கும் தெரியாது. நம்ம போய் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எடிட்டர். இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நேம் பார்த்தாலே புரியும். இப்போ வந்து எல்லாருமே வந்து சோஷியல் பிளாட்ஃபார்மில் மட்டும் தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. அண்ட் அதில் தான் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸோ எப்படி நம்ம காஸ்ட் 24 வந்து ரீச் கொடுக்கலாம், பீப்பிள்ஸ் கிட்ட வந்து போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேக் எண்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துக்குமே வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேலரி வந்து மினிமம் 3800லேருந்து 41,000 per month வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறாங்க. 2 சேலரிக்குமே, 2 ஜாபுக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணாலே போதும், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12th பாஸ் இல்லாட்டி எனி டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம், நீங்கள் வந்து காமர்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த டிகிரி எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பேட்ச் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. யூஸ்வலாக எல்லா வேலைக்கும் என்னென்ன தேவை அது எல்லாமே வந்து இதில் இருக்கணும். ஜஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரிட்டன்லேயும் இருக்கணும், வெர்பல்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் கார்ஸை பற்றி ஏதாவது ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருந்தாலே போதும். பிகாஸ் நம்ம ஒர்க் பண்ணுற இடமே காஸ்ட் 24 தான். அதனால கார்ஸ் வச்சு தான் நம்மளோட வேலையே இருக்க போது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபஸ்ட் இருக்கும். நம்ம எல்லா ஒர்க்லையும் வந்து டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். டீம் ஒர்க்கும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கஸ்டமர்ஸை எப்படி ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டும் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சிம்பிள் டேர்ம்ஸில் தான் இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாக எக்ஸ்ட்ராவாக ஒர்க் 1 or 2 hour டைம் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணி மினிமம் கம்மி காசுனாச்சும் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு வேலை இருக்குது, நான் வந்து போஸ்ட் பண்ணுற வீடியோ மேக் பண்ணி. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். பிகாஸ் நீங்கள் 12th முடிச்சாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். 18 இயர் இருந்தாலே போதும் தான். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து 3 ஸ்டெப்ஸில் இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ரெஸ்யூமே பார்த்து தான் இருக்குது. அதை வச்சு மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட்டட் ரெஸ்யூம் வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நல்லது. அப்புறம் ரிட்டன் டெஸ்ட், டெலிஃபோனிக் ஆர் ஃபீல்ட் இன்டர்வியூ எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலில் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ மெயில் வந்து ரெகுலராக செக் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஹேபிட் வந்து நீங்கள் மெயில் தான் செக் பண்ணி ஆகணும். அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லிட்டு எந்த கேட்டகரியும் ₹1 கூட சார்ஜ் பண்ணல. அண்ட் வெப்சைட்லையுமே கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து வேலைக்காக காசு வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா கன்சல்டன்சி மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இது கன்சல்டன்சி கிடையாது, டைரக்ட் வெப்சைட்ல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கும்னா நீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்களே இந்த 6 ஸ்டெப்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். நான் காஸ்ட் 24ஓட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் வேரியஸ் ஜாப் வேகன்சிஸ் இருக்கும். அது வந்து உங்க குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நீங்க தான் ஃபில்டர் பண்ணணும். நான் கொடுத்துருக்கிறது ஜென்ரலா உள்ள எல்லாரும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 30. இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் லிங்க் வந்து ப்ரிப்பேர் ஆகும் 30 செகண்ட்ஸில். அது முடிஞ்சோடனே 2 கிளிக் ஹியர் பட்டன் இருக்குது. 2 ஜாபுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் கிரியேட்டர், கண்டென்ட் எடிட்டர்னு இருக்குது. இது ஹைப்ரிட் ஜாப் தான். அந்த லொகேஷன் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பிரீஃபான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸில் சிவி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது, அசைன்மெண்ட் இருக்கிறது, ஸோ இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரைட் அவுட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்ளை ஃபார் தி ஜாப் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே ஆட்டோஃபில் அப்ளிகேஷன் இருக்குல்ல, உங்கள் ரெஸ்யூமேலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக ஃபர்ஸ்ட் நேம்,
லாஸ்ட் நேம், மெயில் அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூமே அட்டாச் பண்ணிட்டு ப்ரீஃபாக ஏதாவது ஒரு அட்ராக்டிவாக கேட்சியாக நீங்கள் ஏதாவது இதில் வந்து போட்டுருங்க. இது கூட நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஜாப் தேவைங்கும் போது அதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் ஃப்ரம் கூகுள் ஆஃபீஸ், இதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுங்க. அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. அண்ட் சிடிசி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நோட்டீஸ் பீரியட் என்ன, எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் அவுட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லைன்னு. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதை போய் செக் பண்ணிட்டு ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ இன்னொரு ஜாப் எப்படி அப்ளை பண்ணி கிளிக் ஃபார் அனதர் டவுன்லோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து B2B அசோசியேட்ஸ், இதுவும் ஹைப்ரிட் ஜாப் தான். சேம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வரைக்கும் அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளை ஃபார் திஸ் ஜாப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ப்ராசஸ் தான், ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மேனுவலாக நீங்களே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். நீங்கள் வந்து மெயிலை மட்டும் போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும், அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெப்சைட்டில் இன்னுமே நிறைய போஸ்ட் வந்து போட்டுட்டு இருப்போம். ரெகுலராக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ட் டைம் ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.